பொன்னியின் செல்வன் படத்தின் மூலமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கமர்ஷியல் வெற்றியை பெற்ற இயக்குனர் மணிரத்னம் அடுத்ததாக இப்போது கமலஹாசன் அவர்களை வைத்து தக்லீஃப் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கமலஹாசன் அவர்களுடன் சிம்பு, த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், கௌதம் கார்த்திக், அசோக் செல்வன் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி ஆகியோருமே நடிச்சிருக்காங்க. ஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. கமலஹாசன், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மணிரத்னம் ஆகிய மூவர் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. படத்துடைய ஷூட்டிங் நிறைவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கா. படம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிறதுக்கு நேற்று இந்த படத்துடைய 4th சிங்கிள் பாடலாக ஜிங்குச்சா அப்படின்ற பாடல் ரிலீஸ் ஆச்சு. அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு பேசிய கமலஹாசன் இயக்குனர் மணிரத்னத்தை கேலி செய்யும் விதமாக ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கலகலப்பாக அந்த விழா நிறைவு பெற்றது. இந்த நிலையில மணிரத்னம் அவர்களுடைய அடுத்த படம் பற்றிய ஒரு தகவல் சமூக வலைத்தளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது மணிரத்னம் அவர்கள் அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து பிரம்மாண்ட படம் ஒன்றை இயக்க இருக்காராம். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனமே மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்களாம். அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. நம்ம ரஜினிகாந்த் சாரோ தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்புல படு பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.